ஏஜிஎஸ் டெக் நியூஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு 15,000 ரூபாய்க்கு கீழே ஒரு பெஸ்ட் மொபைல் வாங்கணும்னா அது மோட்டோ G64 வாங்கலாமா இல்லை விவோ T3X மொபைல் வாங்கலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மொபைலோட மாடல் மோட்டோ G64 5Gன்னு கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ மெமரி, இது என்ன கலர், இதோட IMEI நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட ஷேர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா இதோட MRP, இந்த பாக்ஸுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட மெயின் ஃபீச்சர்ஸ் என்னலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காக அதையும் கொடுத்துருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா முதல்ல நமக்கு மொபைல் தான் இருக்குது. அதுலேயே நமக்கு ஒரு சிலிக்கான் கவர் போட்டே கொடுத்துருக்காங்க. மொபைல் கூட கவர் கொடுத்துருக்கிறது உண்மையில நல்ல விஷயம்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு மேனுவல் கைட்ஸ் இருக்குது. அப்புறம் ஒரு சிம் எஜெக்டர் பின், அப்புறம் இந்த மொபைலை ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. USB-A to C டைப் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. மொபைல் கவர் போட்டு பார்க்கும்போதே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலை. தடிமனும் அந்த அளவுக்கு இல்லை. அதுக்கு மேலே உள்ள கவரை பிரிச்சிடலாம். மொத்தம் இந்த மொபைலில் 3 கலர் இருக்குது. மொபைல் பார்க்கும்போது லுக் வைஸ் நல்லா தான் இருக்குது. இந்த மொபைலோட வலது பக்கம் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதையே நம்ம ஃபிங்கர் பிரிண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட இடது பக்கம் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரை கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு மெமரி கார்டு, ஒரு சிம், இல்லைன்னா 2 சிம்மு போட்டுக்கிடலாம். மொபைலோட கீழ் பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெட்செட் போர்ட் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே மைக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டைப் சி சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. மொபைலோட மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட வருது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் நமக்கு பேக்லேயும் சரி சைட்லேயும் சரி பிளாஸ்டிக்கில் தான் பில்டு பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக்கில் பண்ணியிருந்தாலும் பேக்கில் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கிளாசி ஃபினிஷில் தான் இருக்குது. அது நல்லா தான் இருக்குது. டிசைன் வைஸ் பார்க்கும்போது உண்மையில் இந்த மொபைல் எல்லாருக்குமே பிடிக்கும். மொபைலை ஆன் பண்ணி பார்க்கலாம். மொபைலை ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேஸ்புக் அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது தேவையில்லைன்னா கூட நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது நமக்கு இது 6.5 இன்ச்சு ஃபுல் HD ப்ளஸ் சப்போர்ட்டோடு வருது. அப்புறம் இது IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இந்த டிஸ்பிளே பசில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் அந்த பிளாக் வருதுல்ல, அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இன்னும் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கலாம். நம்ம வீடியோலாம் பார்க்கும்போது இல்லை மொபைலை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாக அதை பார்க்க மாட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. நான்லாம் அந்த விஷயத்த ரொம்ப நோட் பண்ணி பார்ப்பேன். இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அப்புறம் இதில் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு பீக் பிரைட்னஸ் எதுலேயுமே பெருசாக கொடுக்கலை. இருந்தாலும் நமக்கு அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக தான் இருக்குது. டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் பார்க்கும்போது நமக்கு Gorilla Glass 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனாவது கொடுத்துருக்கலாம். இதில் நமக்கு ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 120 Hz கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் ஆட்டோவில் போடணுன்னாலும் போட்டுக்கலாம், இல்லை கம்மி பண்ணி வைக்கணுன்னாலும் வச்சுக்கிடலாம். அதிகமாக வைக்கும்போது நமக்கு சார்ஜ் வேகமாகவே இறங்கும். மொத்தம் இந்த மொபைலில் 2 வேரியண்ட் வருது. அதாவது RAM 8GB RAM, 12GB RAM. நமக்கு இது 8GB 128GB வேரியண்ட்டை நம்ம கார்டு ஆஃபர்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் 13,000 ரூபாய்க்கே வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த மொபைலில் மொத்தம் 3 கலர் வேரியண்ட் வருது. நாம் வாங்கியிருக்க தவிர இதில் மின்ட் க்ரீன் அப்புறம் பியல் ஃப்ளூன்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா OSன்னு வரும்போது நமக்கு Android 14 சப்போர்ட்டோடு வருது. Android 15 வரைக்கும் தான் அப்டேட் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2 வருஷமாவது Android அப்டேட் கொடுத்தா தான் இந்த மொபைல் வாங்கி ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இவங்க 1 வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு மைனஸ்ன்னு சொல்லலாம். அப்புறம் இதில் ப்ராசஸர்னு பார்க்கும்போது இதில் MediaTekோட Dimensity 7025 கொடுத்துருக்காங்க. மோட்டோ G34லேயே நமக்கு Snapdragon 695 கொடுத்துருக்காங்க. ஆனால் அது கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்தோன்னா இதில் நீங்கள் இன்னுமே பெட்டரான ப்ராசஸர் கொடுத்துருக்கலாம். இன்றைக்கி தேதிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் 60,000 இடத்துக்கும் கீழே தான் இருக்குது. பெரிய அளவுக்கு கேமர்ஸு ஃபுல் டைம் கேம் தான் விளையாடுவேன் அப்படின்னா நீங்கள் இதை அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். மற்றபடி நார்மல் கேம்ஸ்லாம் நீங்கள் ஃபுல்லாக ப்ளே பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் 14 5G ஃபேன்ஸ் கொடுத்துருக்காங்க. மோட்டோவில் எப்போவுமே 5G ஃபேன்ஸ் அதிகமாக தான் இருக்கும். ஷேர் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெட்டுக்கு 1.07 கொடுத்துருக்காங்க, பாடிக்கு 1.09 கொடுத்துருக்காங்க. ஷேர் வேல்யூ லிமிட்டுக்குள்ளே இருந்தாலும் கொஞ்சம் கம்மி பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். அப்புறம் இதோட கேமரான்னு பார்க்கும்போது பேக்கில் நமக்கு 2 கேமரா செட்டப் இருக்குது. அதில் மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் OIS சப்போர்ட்டோடு இருக்குது.
அதில் வந்து நமக்கு வந்து சாம்சங் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இந்த கேமராவுமே நல்லா இருக்குது. உண்மையில் இந்த பட்ஜெட்டில் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குனாலும் சரி, வீடியோக்குனாலும் சரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து இன்னொரு கேமரா வந்து 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அது வந்து நமக்கு வந்து மேக்ரோ கேமராவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒய்டு ஆங்கிள்லேயே நம்ம ஃபோட்டோ எடுக்கணுன்னா எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே வந்து நமக்கு சாம்சங் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்லேயுமே நமக்கு வந்து ஃபோட்டோஸ் நல்லாவே இருக்குது. பேக்லேயும் சரி ஃப்ரண்ட்லேயும் எடுத்த ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு நீங்களே பாருங்கள். கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா மோட்டோ வந்து கேமரா கொஞ்சம் எல்லா ஃபோன்லேயுமே நல்லாவே கொடுத்துட்டு வராங்க. அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. அதுவும் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோடு கொடுத்துருக்காங்க. உண்மையில் நல்ல சவுண்டு வந்து நல்லா லவுடாகவே இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா இந்த சிலிக்கான் கவரை கலத்திட்டு நீங்கள் வந்து சாங்ஸ்லாம் கேட்டிங்கன்னா ஃபுல் சவுண்டு வைக்கும்போது என்னென்னா பேக்கில் சும்மா பயங்கரமாக அதிருது. நீங்கள் கவர் போட்டிருந்தாலுமே கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஏன்னா கவர் போடாமலாம் வந்து நீங்கள் சாங்ஸ்லாம் கேட்டிங்க ஃபுல் சவுண்ட்ஸ் வச்சிங்கன்னா ரொம்பவே அதிருது. பேட்ரி பேக்கப்னு பார்க்கும்போது நமக்கு இதில் 6000 mAh பேட்ரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. அதையே வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 33 வாட்ஸ் சார்ஜர் பாக்ஸ் உள்ள கொடுத்துருக்காங்க. இதில் சார்ஜர் வந்து நமக்கு 33 வாட்ஸ் கொடுத்துருந்தாலும் வந்து இந்த மொபைல் வந்து சப்போர்ட் வந்து 30 வாட்ஸ் வரைக்கும் தான் இருக்குது. நீங்கள் இதை சார்ஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் ஆகும் ஒரு 50% வர்றதுக்கு. 6000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாலும் இதோட வெயிட் வந்து 192 கிராம் தான் இருக்குது. உண்மையில் பரவாயில்ல, வெயிட் நல்லாவே கம்மி பண்ணியிருக்காங்க. இதோட திக்னஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு இது 8.9 mm இருக்குது. இது ஓரளவுக்கு தடிமனான ஃபோனு தான், ஸ்லிம்மான ஃபோன் கிடையாது. நீங்கள் விவோ T3X கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டுலேயுமே 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. IPS LCD டிஸ்பிளே தான், ரெண்டுமே ஃபுல் HD ப்ளஸ் சப்போர்ட் தான் இருக்குது. விவோ T3Xல நமக்கு ப்ராசஸரும் G64ல அதை விட கொஞ்சம் பெட்டர் தான். கேமராவுமே நமக்கு ரெண்டுலேயுமே வந்து பேக்கில் 50 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் செகண்டரி கேமரா விவோ T3Xல 2 மெகா பிக்சல் தான். மோட்டோ G64ல 8 மெகா பிக்சல், அதுவும் அல்ட்ரா வைடு மேக்ரோவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் விவோ T3Xல ஃப்ரண்ட்டில் வந்து 8 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. வேணா மோட்டோ G64ல 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. விவோ T3Xல நமக்கு ப்ளஸ்ன்னு பார்க்கும்போது என்னன்னா 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. மோட்டோ G64 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. சார்ஜிங் ஸ்பீடு வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் விவோ கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விவோவில் வந்து 4GB ரேம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 6GB பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு மோட்டோவில் அதே ப்ரைஸில் வந்து நமக்கு 8GB ரேம்லேயே கிடச்சிரும். நீங்கள் விவோவில் வந்து 8GB ரேம் வேரியண்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் மோட்டோவில் வந்து 12GB ரேம் 256 இன்டர்னல் மெமரியோட வாங்கிடலாம் அதே ரேட்டில். விவோவில் நமக்கு வந்து 128 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பேட்டரி மட்டும் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து ஒரு 1000 கொடுத்துருக்காங்க. வேணா வந்து மோட்டோவில் அதில் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க, 1000 விட கம்மியாக தான் இருக்கும். மீதி எல்லாத்துலேயும் பார்க்கும்போது நமக்கு மோட்டோ G64 தான் பெட்டராக இருக்குது. அதனால் இந்த விலையில் வந்து நீங்கள் ஒரு நல்ல மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மோட்டோ G64 தைரியமாக வாங்கலாம். அந்த அளவுக்கு ஒர்த்தான மொபைல் தான். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு உண்மையில நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மொபைல் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொஞ்சம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.